என்னதுன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நண்டு. ஒரே சளி. எங்கள் வீட்லேயும் மாலை போட்டுருந்தாங்க, மாலையை கழட்டிட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நண்டுங்க பாருங்கள். அம்மா வீட்டிலேருந்து நண்டு தனியாக ஒழிச்சு கொடுத்துருக்காங்க. நண்டு ஓடு தனியாக எடுத்து அம்மாவுக்கு டைம் இல்லாதனால அம்மா வந்து எடுத்து தனித்தனியாக எங்கள் அப்பா பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் இன்றைக்கி நாம் தான் நண்டு எடுத்து தண்ணி எடுக்க போனோம். நண்டு தண்ணி இங்கே பாருங்கள், ஜார் ரெடி பண்ணிட்டேன். ஜாரில் போட்டு இதை நம்ம 2 ஓட்டு ஓட்டி இதை தண்ணியை எடுக்கலாம். என்னடா நண்டு இப்படி இருக்கேன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து வயல் நண்டுங்க, ஏரி நண்டு அந்த மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி நண்டுங்க. அதனால் இந்த கலரில் தான் இருக்கும். நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது. இது வரைக்கும் நான் தண்ணி எடுத்ததில்லை, எங்கள் அம்மா தான் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நானே எடுக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். மிக்சியில் போட்டு எடுத்தாச்சு. இன்னும் இது வரைக்கும் இந்த மாதிரி அடித்ததில்லை. இன்றைக்கி கொஞ்சம் புதுசாக இருக்கிறனால எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க, மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணி எடுத்துட்டோம், வடிகட்டி. இப்போ நம்ம செய்யலாம் நண்டு ரசம். பாருங்க, மிளகு சீரகம் எடுத்துட்டேன், இடித்து எடுத்துக்கலாம். மிளகு சீரகம் இடிச்சது, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நண்டு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சின்ன சின்னதாக தானங்க ஒரு 2-3 போட போகிறேன். சின்ன நண்டு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, போட்டுட்டோம். போதும் இந்த நண்டு ரசத்துக்கு. நல்லா வதக்கிக்கலாம். உப்பு கடைசியாக போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த நம்ம சூப்பு நண்டு ரசம் குடிக்கக்குள்ள வெங்காயம் கடிக்கக்குள்ள கொஞ்சம் நறுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் பேஸ்ட் போட்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிடலாம். அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் கரைச்சி ஊற்றிக்கலாம். வச்சுங்க. இப்போ நம்ம நண்டு இடிச்சு வச்சிங்களா ஓடு, அந்த ஓடு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா இவ்வளோ தண்ணின்னு பார்க்காதீங்க, அதை நான் அதிலே தண்ணி வடிகட்டி எடுத்துட்டேன். அதனால தண்ணி நான் சேர்க்கலை. பாருங்கள், நண்டு இடித்த தண்ணியாக இவ்வளோ இருக்குது. நண்டுன்னா நண்டு இல்லைங்க, நண்டு ஓடு, அதுலேருந்து எடுத்த தண்ணி. அப்புறம் இது லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் கரைச்சிக்கலாம். எப்படி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம புளி தண்ணி கொஞ்சம் கலந்துக்கலாம். இன்னும் ஒரு 2-3 கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், நண்டு ரசம் ரெடி வச்சு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நண்டு நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க. அது கலர் நேரம் மாதிரி வந்தது. நண்டு நல்லா வெந்துருச்சு. என்னடா மேலே கருப்பு கருப்பாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது வந்து ஒன்றும் இல்லைங்க, ஜீரகம் மிளகு தட்டி போட்டலைங்களா, கடைசியாக இறக்கக்குள்ளே தூவி இறக்கலாம். நண்டு ரசம் ரெடி. எல்லோரும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு சொல்லுங்கள்.